ஆமியா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் வீடியோஸ் எதுவுமே போட முடியல. அதனால் சேனலை இவங்கக்கிட்ட கொடுத்துருக்கேன். இவங்களுக்கும் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குல்ல வாய்ஸ். ஸோ இவங்க அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க. இந்த லவ் நாட்டை நான் எப்படியாச்சும் முடிச்சிடுறேன், சரியா? அப்புறம் இவ்வளோ நாள் வீடியோஸ் போடாமல், இவ்வளோ நாள் எதுவுமே பண்ணாமல் இருந்ததுக்கு எல்லோரும் நான் மன்னிச்சோம். யாருக்கு அதே மாதிரி கோவம் இருந்தாலும் தாராளமாக திட்டிக்கலாம், தப்பில்லை. சரி, எனக்கு எப்படி சப்போர்ட் பண்ணிங்களோ அதே மாதிரி உங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், சரியா? ஹே ஹாமீஸ், அன்யோங், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ அந்த சிஸ்டர் பேசினது எல்லோரும் கேட்டுருந்துருப்பீங்க. ஏடா இதுக்கப்புறம் இந்த சேனல் ரன் பண்ண போகிறது நான் தான். அவங்களுக்கு கொடுத்த அதே லவ் அண்ட் சப்போர்ட்டாக எனக்கும் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். என் செல்லக்குட்டீஸ் கொடுப்பாங்க. ஸோ நான் எதுவும் பேச விரும்பலை. என்னோடய இன்ஸ்டா ஐடியை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது பேசணும், ஏதாவது கேட்கணுன்னு தோணுச்சுன்னா நீங்கள் அதில் எனக்கு மெசேஜ் பண்ணலாம், ஓகேவா? இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஆல்ரெடி கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? இப்போ ஸ்டோரியோட நேம் பார்த்திங்கன்னா மை லவ் ஃபேட். ஏடா இது கொஞ்சம் சேடான ஸ்டோரி தான், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் எண்டிங் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இப்போ நம்ம இன்ட்ரோ பார்த்துடலாம். வயன் நார்மலாக ஒரு வில்லேஜ் கேர்ள். அவளுக்கு ஸ்டெப் மதர் தான். வீட்டுக்கு ஒரே பொண்ணு. இவ்வளோ தான் வயனோட இன்ட்ரோ. படித்த பொண்ணு, ஒரு நல்ல ஜிமின் ரேஞ்சுக்கு நல்ல ரிச்சான பொண்ணு தான். இப்போது ஜிமினோட இன்ட்ரோ பார்த்திங்கன்னா, ஜிமின் வந்து ஒரு கொரியன் பாய். இந்தியாவிலேயே வளர்ந்த பையன்தான். பட் அவங்க அப்பாவுக்கு ரீசெண்டாக ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிருக்கோன்ட்டு கொரியா போயிருந்திருப்பாங்க. அப்புறம் அங்கேயே செட்டில் ஆகிருந்திருப்பாங்க. அண்ட் ஜிமினுக்கு ஒரு லவ் இருக்குது. அந்த பொண்ணு பேர் சோஃபி. ஜிமினோட லவ் மேட்ரு அவங்க ஃபேமிலியில் எல்லாத்துக்கும் தெரியும். பட் அவங்க ஃபேமிலியில் எல்லாத்துக்கும் தெரியுன்றது ஜிமினுக்கு தெரியாது. ஜிமினோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஜேகே தான். ஜேகே எப்போவுமே ஜிமின் கூட தான் இருப்பார். ஜிமினும் ஜங்குக்கும் ரொம்பவுமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஜிமின் அங்கே இந்தியாவிலேருந்து கொரியா வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஃபாஸ்ட்டு ஃப்ரெண்டானது நம்ம ஜங்குக் தான். ஓகேவா? இவ்வளோதான்டா இன்ட்ரோ. நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கே ஏதோ ஒரு பெரிய சர்ச்சை தான் காமிக்கிறாங்க. அந்த சர்ச்சில் நிறைய கூட்டம் இருக்குது. நிறைய பேர் நின்றுட்டுருக்காங்க. எல்லாருமே ஏதோ பேசிகிட்ருக்காங்க. ஏதோ மேரேஜ் போல் இருக்குது. செம்ம ஹாப்பியாக எல்லோரும் ஜாலியாக நின்று சிரித்து பேசிகிட்ருக்காங்க. அப்போ அங்கே தான் ஒரு பிளாக் கலர் காரில் ஒரு அழகாக ஒரு பையன் கோட் ஷூட் போட்டு ஒயிட் ஷர்ட் பிளாக் பேண்ட் கோட்டோட ஒரு பையன் க்யூட்டாக இறங்கி வந்து நிற்கிறான். எல்லோரும் அவனை வாயை பொழுது பார்த்துட்ருக்காங்க. வாவ், எவ்வளோ அழகாக இருக்கான்ல. ரொம்ப கொடுத்து வச்ச பொண்டி இவன். அப்பாடா, ரொம்பட்டு அழகாக இருக்குது இந்த பையன். ரொம்ப கொடுத்து வச்சவ இவ. ஆனால் நம்ம பிள்ளைக்கு அளவுக்கெல்லாம் இவனுக்கு அழகு கிடையாதே அப்படின்னு நிறைய பேர் பேசிகிட்ருக்காங்க. அவங்க பேசுகிறதெல்லாம் ஜிமினோட காதில் நல்லா விழுது. அங்கே அந்த கோட்ஷீட்டில் நிற்கிறது நம்ம ஜிமின் தான். ஜிமினுக்கு தான் மேரேஜ் போல். ஆனால் ஜிமின் ஃபேஸில் கொஞ்சம் கூட ஹாப்பினஸ்ஸே இல்லை. ரொம்ப சேடாக இருக்கான். அப்படியே மூஞ்சி ஒரு மாதிரி கோவமாக வச்சுட்டே நடந்து வரான். எனக்கு என்ன குறைச்சல், நான் நல்லா தானே இருக்கேன். சின்ன பார்த்து இந்த கிழமையான இப்படி சொல்லிட்டா. இவங்களை இதுக்கு தான் இவெல்லாம் இந்த இடத்துக்குலாம் வரவே மாட்டேன்னு சொன்னான். எங்கள் அப்பா நான் மிதிக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ளே என்னமோ திட்டிகிட்டே வரான். அப்போ தான் ஜிமின்கிட்ட ஜங்குக்கு வேகமாக வந்து நிற்க, டே மச்சான், ஹாப்பி மேரிட் லைஃப், கோச்சூட்டில் செம்மலாக இருக்க அப்படின்னு ஜங்குக் சொல்ல, ஜிமினும் ஜங்குக்கை பார்த்து மறைச்சிட்டு மயிர் மாதிரி இருக்கேன், என்னடா நடக்குதுங்க, அதுக்குள்ளே வந்து 2 டேஸில் மேரேஜ்னு எனக்கு கடுப்பாக இருக்குது. நான் ஒருத்தர் லவ் பண்ணுறேன்டா, அது அவளுக்கு தெரியாமல் இப்போ வேறு ஒருத்தர் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன். அதுவும் எனக்கு இந்த சின்னத்தில் பிடிக்காத அந்த வயனை அப்படின்னு ஜிமின் ஜங்குக் கிட்ட கத்திகிட்ருக்க. மச்சான், எதுக்கு கத்துற, இது அவங்க ஊர், இப்படி கத்துறதெல்லாம் தெரிஞ்சுது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் ஜிமினும் தான் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இன்னொரு பிளாக் கலர் காரில் ஒரு கேர்ள் தான் இறங்குறாங்க. பார்த்தா அவ்வளோ அழகா. நீங்கள் தான்
ஒரு ஒயிட் கலர் ஃப்ராகில் செம்ம க்யூட்டாக இருக்கீங்க. ஒரு பொக்கேயோட கையில் அவ்வளோ அழகாக சிரிச்ச முகம் வந்து இறங்கி உங்கள் அப்பா கிட்ட தான் கையை ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. ஹோல்ட் பண்ணி அப்படியே பொறுமையாக நடந்து போயிட்டு இருக்கீங்க. ஏ வயன் ரொம்ப அழகாக இருக்கடி அப்படின்னு சொல்லிட்டு லூனா உங்ககிட்ட தான் வந்து நிற்கிறா. நீங்களும் ஹே லூனா என்னடி வீட்லேயே அப்படி தென்ன எங்கே போயிருந்தா ஆளே காணோம் அப்படின்னு நீங்கள் அவள்கிட்ட கேட்க அவளும் இல்லடி அதுக்குள்ளே எங்கள் அம்மா மண்டபத்துக்கு வாடின்னு ப்ரெஷர் பண்ணாங்களா அதான் வந்துட்டேன். செம்ம அழகாக இருக்க தெரியுமா, க்யூட்டு, கண்ணே பற்றும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி சுற்றி போடுறா. சுற்றி அவள் கையிலேயே சுற்றி நெட்டை எடுத்துக்கிறா. எப்படியோ உன் மாமாவே கல்யாணம் பண்ணிக்க போகிற. சின்ன வயசுலேருந்து அவனுக்காகவே வாழ்ந்தவ. இப்போ அவனை கல்யாணம் பண்ணிக்க போகிறன்னா இவ்வளோ சந்தோஷம் இருக்காதா? அழகாக இருக்க. லைஃப்பை இதுக்கப்புறம் என்ஜாய் பண்ணும், ஓகேவா அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை ஒரு ஹக் பண்ணிடுறா. நீங்களும் அவளை பேக் ஹக் பண்ணிவிட்டு அப்படியே அங்கே போய் ஒரு இது முன்னாடி தான் நிற்கிறீங்க. ஒரு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி இருக்கு, அங்கே தான் நிற்கிறீங்க. அங்கே நின்னோடனையும் சர்ச் ஃபாதர் தான் வராங்க. அந்தோடனையும் ஜிமின் கிட்ட நின்று எல்லோரும் நிறையா பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் தான் ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு கீழே கொஞ்சம் நின்றுட்டுருக்கீங்க. அப்போ ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு நீங்கள் தான் திங்க் பண்ணி பார்க்குறீங்க. கொஞ்சம் டேஸ் ஸ்கிப் ஆகுதுடா. நம்ம இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி உங்கள் வீட்டு லேண்ட்லைனுக்கு தான் ஒரு கால் வருது. உங்கள் அப்பா தான் அட்டன் பண்ணுறாங்க. உங்கள் அப்பா பேசிகிட்டு இருக்காங்க. அடடே உண்மையாவா, இங்கே வரீங்களா? என்ன ஒரு ஆச்சரியம். சரி வாங்க வாங்க, உங்களுக்காக நான் வீடை ரெடி பண்ணி வைக்கிறேன், சீக்கிரம் வாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் தான் அப்போ அந்த சைடு எதாச்சியாக போகிறீங்க. அப்பா யார் வராங்க, இவ்வளோ சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்க, வேறு யாரும் இல்லைடா, உங்கள் மாமா தான் வராங்களா? எந்த மாமா? அந்த அருவ கேஸா? ஐயோ சத்தியமாக என்னால் முடியாது, அவங்கெல்லாம் வேண்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யாரோ நினச்சி கத்திகிட்டு இருக்கீங்க. அதுக்கு உங்கள் அப்பா தான், மக்கு பிள்ளை, உங்கள் ஜிமின் மாமா தான் ஊர்லேருந்து வராராம் அப்படின்னு சொன்னதையும் நீங்கள் தான், இது ஜிமின் மாமாவா? உண்மையாவா? இங்கே வராங்களா? கொரியாவிலேருந்து இந்தியா வராங்களா? எதுக்கு வராங்க? அதெல்லாம் தெரிலடி எதுக்கு வராங்கன்னு. வராங்களாம், இப்போ தான் உங்கள் அத்தை ஃபோன் பண்ணா அப்படின்னதும் நீங்கள் தான், அத்தை ஃபோன் பண்ணாங்களா? என்கிட்ட ஏன் நீங்கள் கொடுக்கவே இல்லை, நான் பேசியிருப்பேன்ல. உண்மையாகவே இந்தியா வராங்களா? யார் யாரெல்லாம் வராங்க அப்படின்னு நீங்கள் ஆர்வமாக கேட்குறீங்க. அவங்க அப்பா தான், யார்டி வருவாங்க? உங்கள் அத்தை, உங்கள் மாமா, அப்புறம் ஜிமின் மாமா, இவங்கெல்லாம் தான் வராங்க அப்படின்னு உங்கள் அப்பா சொன்னதும் நீங்களும், ஜிமின் மாமாவும் வராரா? அவர் இந்த தடவை தான் வராரு. ஜாலி, நான் என் மாமாவை பார்ப்பேன். எவ்வளோ நாளாச்சு இல்லை அவரை பார்த்து, சின்ன வயசில் பார்த்தது. இப்போ எப்படி இருப்பார் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் சின்ன வயசில் ஜிமின் கூட விளையாண்டதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே பொறுமையாக ரூமுக்கு நடந்து போகிறீங்க. அப்போ உங்கள் பாட்டி தான் உங்களை கூப்பிட்றாங்க. அம்மா ஒயன், எனக்கு அந்த கண்ணாடி எங்கே இருக்குன்னு எடுத்துக்கூட கண்ணே தெரிய மாட்டேங்குது, எங்கே தான் வச்சனோ, இப்படி தான் அடிக்கடி எங்கேயாவது வச்சுட்டு தேட வேண்டியதாக இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நீங்களும் அதெல்லாம் எதுவுமே காதில் வாங்காமல் ஜிமினை பற்றி யோசிச்சுட்டு உங்கள் ரூமுக்கு நடந்து போகிறீங்க. அட இவளுக்கு என்ன ஆச்சு, என் கண்ணாடியை காணோன்னு தேடி தர சொன்னால் பைத்தியம் மாதிரி முடிச்சுட்டே போகிறா. ஏம்மா ஒயன், உனக்கு காது கேட்குதா இல்லையா? அதுக்கு தான் ஃபோனையே பார்க்காதீங்கன்னு சொன்னால் கேட்குதுங்களா? இப்போ பாரு, காது கூட கேட்காம அதுங்க பாட்டுக்கு போகுது. ஐயோ எப்பா ராமா, என் கண்ணாடி எங்கப்பா அப்படின்னு உங்கள் அப்பாவை தான் கத்துறாங்க. உங்கள் அப்பாவும், கண்ணாடி எங்கேயா? கழுத்துலேயே மாட்டியிருக்குங்கம்மா, கழுத்துலேயே மாட்டிட்டு கண்ணாடி எங்கேன்னு தேடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா தான் சொல்கிறாரு. அவங்களும், அட என்கிட்ட தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அவங்க கண்ணாடியை போட்டுக்கிறாங்க. அப்போ நீங்கள் தான் அப்படியே ரூமுக்கு மெதுவாக நடந்து போய் அப்படியே ஒரு மாதிரி கனவுலேயே இருப்பாங்கன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரியே போய் ட்ரீம்லேயே உட்காந்துக்கிறீங்க. அப்போ
உங்கள் அப்பா தான் திரும்பி பார்க்கும்போது உங்கள் அம்மா தான் நின்றுட்டுருக்காங்க. சீதா, நாளைக்கு கொரியாலேருந்து என்னோட அத்தை மாமாலாம் வராங்க. ஸோ அவங்களுக்கு ரூம்லாம் அரேஞ்ச் பண்ணணும். உனக்கு தெரிஞ்சவங்கள்ட்டெல்லாம் சொல்லி வேலைக்காரங்க யாராவது இருந்தால் அரேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு உங்கள் அப்பா அவங்கள்ட்ட பயந்துட்டே சொல்ல, அவங்க அம்மா இப்போ அவங்க வரலன்னு தான் இங்கே யாராவது அழுதுட்டு இருந்தாங்களா என்ன? வந்துட்டான் பெருசாக, அவங்க வராங்க இவங்க வராங்கன்ட்டு. என்னாலலாம் பண்ண முடியாது, வந்தா நீயே பார்த்துக்க போயா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. அவங்க அப்பாவுக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது. நீங்களும் ஒரு மாதிரி ஹாப்பியாக, அச்சோ ஜிமின் மாமா எப்போ வருவேன், உனக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி ட்ரீம்லேயே இருக்கீங்க. அப்படி தாண்டா கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. அவங்களும் ஊருக்கு வந்துட்டாங்க போல். ரிட்டன் உங்கள் அப்பாவுக்கு தான் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி, ராமன் நாங்கள் ஊருக்கு வந்துட்டோம், இதில் எப்படி வர்றதுன்னு தெரியல, ஸோ நீங்கள் கொஞ்சம் வரீங்களா அப்படின்னு ஜிம்னோட அப்பா கேட்க, உங்கள் அப்பாவும் இதோ வந்துடுறேன் இருங்க வண்டி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. அதுக்குள்ளே ஜிம்னும் ஜங்குக்கும் இங்கே சும்மா இல்லாமல் அவனுங்க சட்டையை ஆரம்பிக்கிறானுங்க. டே மச்சான், என்னடா அந்த பாட்டி நம்மளை ஒரு மாதிரி பார்க்குறாங்க அப்படின்னு ஜங்குக் கேட்க, ஜிம்னும் பார்க்க மாட்டாங்களாடா பின்ன, நம்மளை மாதிரி ஹேண்ட்ஸமான பசங்க இந்த ஊரில் பார்த்துருப்பானுங்களா, அதனால தான் அவனு பார்க்குறாங்க. வா நம்ம போய் அந்த பாட்டி கூட கொஞ்சம் நேரம் கம்பெனி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பாட்டிக்கிட்ட தான் போகிறாங்க. ஜிமினும் அந்த பாட்டிக்கிட்ட போய், ஹாய் பியூட்டி, என்ன நீங்கள் இப்படி உட்காந்துட்ருக்கீங்க, யாருக்காவது வெயிட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்க, அந்த பாட்டியும் ஜிமின் கேட்டதுக்கு ஆன்சர் பண்ணாமல், எப்பா தம்பி, நீ இப்படி கிழிஞ்ச துணியை போட்டு வந்திருக்கியே, ஏன் உங்கள் வீட்டில் சட்டை எடுத்து பேண்ட்டெல்லாம் நல்லா எடுத்து தரலையா என்ன, இப்படி ஏன் கிழிஞ்ச துணியை 2 பேர் போட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க, ஜிமினும் எது கிழிஞ்ச துணியா, என்னோடய ஃபேஷன் ட்ரெஸ் உனக்கு கிழிஞ்ச துணி மாதிரி தெரியுதா அப்படின்னு ஜங்குக் கேட்க, அந்த பாட்டியும் ஆமாம் கிழிஞ்ச துணி தானே, பார்த்து போங்க, இந்த ஊரில் நாய் வேறு அதிகம், உங்களை மாதிரி இந்த துணி போட்டு பார்த்தது கவ்வாமல் விடாது அப்படின்னு அந்த பாட்டி சொல்ல, இது கவ்வாமல் விடாதா, கிளவி, இது கொஞ்சம் மாடர்ன் ட்ரெஸ் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நான் ஜிமின் சொல்ல, ஆல்ரெடி உங்கள் துணி கிழிஞ்சிருக்கு, இதில் நாய்ங்க கூட பிறண்டா மொத்தமாக கிழிஞ்சிரும், அடுத்த எக்ஸ்ட்ரா ஏதாவது ட்ரெஸ்ஸு கொண்டு வந்திருக்கீங்களா இல்லையா அப்படின்னு அந்த பாட்டி ஜிமினையும் ஜங்குக்கையும் பார்த்து நக்கலாக கேட்க, அவனுங்க இந்த போட்டி தாண்டா பேசுது, வா நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறானுங்க. ஸோ அந்த பாட்டி பேசினது ஜிமினோட அப்பாவுக்கு அதுக்கு நல்லா விழுது. 2 பேருமே நின்று சிரிச்சிட்ருக்காங்க. எதுக்குடா இப்போ போய் அங்கே தேவையில்லாமல் முக்க வாங்கிட்டு வரீங்க, அமைதியாக நிற்க மாட்டிங்களா, இல்லைப்பா நாங்கள் சும்மா அந்த பாட்டிக்கிட்ட போய் நிழலில் நிற்கலான்னு போனோம், அவங்க எதுவும் எங்கள் ஃபேன் போல் இருக்குது, அதனால தான் அப்படி எங்ககிட்ட கொஞ்சம் ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்ல, அவங்க பேசினது தான் நல்லாவே கேட்டுச்சு, நீங்கள் என்ன பெரிய இவங்களுக்கு ஃபேன் வேறு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் கலாய்க்க, அப்பா அமைதியாக இருப்பா, ஆமாம் அந்த அங்கிள் வந்தாரா இல்லையா, யாருக்கோ ஃபோன் பண்ணிங்களே அப்படின்னு ஜிமின் கேட்க, எது யாருக்கோ ஃபோன் பண்ணனா, உன் மாமாவுக்கு தாண்டா ஃபோன் பண்ணேன் அப்படின்னு ஜிமினோட அப்பா சொல்ல, ஓ என்னோட மாமாவுக்கு தான் ஃபோன் பண்ணிங்களா, ஆமாம் அவர் வந்தாரா இல்லையா அப்படின்னு ஜிமின் கேட்க, வரேன்னு இருக்காரு, ஒரு 5 நிமிஷம் வந்துடுவார் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே அவங்க 2 பேரும் அப்படியே எல்லாம் நடந்து வெளியே வராங்க. வெளியே அவங்க வர்றதுக்கும் உங்கள் அப்பா காரில் வர்றதுக்கும் கரெக்டாக இருக்க, எல்லோரும் அவங்க அப்பாவை பார்த்து அங்கே போய் நின்றுக்கிறாங்க. எவ்வளோ நேரம் அங்கிள் வெயிட் பண்ணுறது, எங்களுக்கு வெயிலில் வேர்த்தே போச்சு, இங்கே பாருங்கள், ஆமாம் காரில் ஏசி இருக்கா இல்லையா, நோருங்க நாங்கள் போய் உள்ளே உட்காடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க 2 பேரும் காருக்குள்ளே போய் உட்காந்துக்கிறாங்க. ஜிமினோட அப்பா தான், அவனுங்க அப்படி தான் சம்மந்தி, எப்போ பாரு விளையாட்டுத்தனமாகவே இருப்பானுங்க, ஆமாம் நீங்கள் எப்படி இருக்கீங்க, வயன்லாம் எப்படி இருக்கா, நல்லா இருக்கால்ல, அவள் எதுவும் மனசில் எதுவும் ஃபீல்லாம் பண்ணிட்டு இல்லையே அப்படின்னு கேட்க, அவளுக்கு என்ன அவளோட அம்மா இல்லைங்கிறது தான் பெரிய கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி உங்கள் அப்பா ஃபீல் பண்ண, ஜிமினோட அப்பாவும் அவரை கம்ஃபர்ட் பண்ணிவிட்டு ஒன்றா வீட்டுக்கு போயிடுறாங்க. இப்போ உங்கள் வீட்டுக்கு தான் வராங்க. எல்லோரும் உட்காந்து ஜாலியாக உள்ளே வரும்போது உங்கள் அம்மா தான் வெளியே வந்து,
வந்துட்டானுங்க. இங்கே வரலன்னு இப்படி யார் அழுத்தாலும் சாய் இப்போ வேறு இதுங்களை வர வைக்கணுமா? அடடே வந்துட்டிங்களா, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் உள்ளே கூப்பிட உங்கள் அப்பாவுக்கு தான் வராங்கன்னு சொன்னப்போ அப்படி மறைச்சா, வந்ததுக்கப்புறம் எப்படி வேலை இவ்வளோ ஈஸியாக நடிக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் உள்ளே கூப்பிட்டு போய் உட்கார வச்சிடுறாங்க. உங்கள் அம்மா தான் எல்லாத்துக்கும் ஜூஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் ரூம்லேயே தான் இருக்கீங்க, இப்போ வரைக்கும் வெளியவே வரல. உங்கள் அம்மா தான் வயான் வயான் அப்படின்னு கத்திகிட்டே இருக்காங்க. ஆனால் உங்கள் காதில் அது எதுவுமே விழலை. நீங்களும் யாரோ கூப்பிட்ற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்க்குறீங்க. வெளியே பார்த்தா அவ்வளோ கூட்டம், நிறைய பேர் இருக்காங்க. நீங்களும் யாரா இதெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு கீழே இறங்கி வர உங்கள் அம்மா தான் அவங்கள்ட்ட வந்து என்னடி கூப்பிட்ட ஒரு தடவை வர முடியாதா, ரூமில் என்ன பிடுங்கிட்டா இருந்த, எல்லா வேலையும் நானே செய்யணுமா, உன்னை எதுக்கு இன்றைக்கி நான் வீட்டில் இருக்க சொன்னேன், எனக்கு வேலை செய்கிறக்கு தானே, நீ என்னடானா போய் சொகுசாக ஒரு ரூமில் படுத்துட்ருக்க, போ உன் சொந்தக்காரங்களாம் வந்திருக்காங்க, போய் அவங்கள நீ தான் கவனிச்சுக்கணும், அவங்க இருக்க வரைக்கும் நான்லாம் அவங்களுக்கு எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் அம்மா உங்களை மிரட்டுறாங்க. நீங்களும் அம்மா ஏன் இப்படி பேசுகிறீங்க, அவங்கள நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் தான் அவங்க அத்தை மாமா கிட்ட தான் போய் பார்க்குறீங்க. பார்த்தா ஜிமினும் தான் நின்றுட்டுருக்கான். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்ததையும் ஜிமினை தான் பார்க்குறீங்க. ஏன்னா அவனை பார்த்தே ரொம்ப நாளாக இருக்கும், சின்ன வயசில் உங்கள் கூட இருந்தது. நீங்களும் உங்கள் ஜிமின் அத்தை மாமா எல்லாத்தையும் பார்க்குறீங்க. எல்லாத்துக்கும் ஒரு வணக்கத்தை போட்டு உங்கள் அத்தை மாமா காலில் வந்து ஆசீர்வாதமும் வாங்கிக்கிறீங்க. ஜங்குக் தான் உங்களை பார்த்துட்டு டே மச்சான் ஃபிகருடா அப்படின்னு சொல்ல, இவளா என்னடா மச்சான் சின்ன வயசில் ஒரு மாதிரி இருப்பா, இப்போ என்ன வளர்ந்துட்டா, நல்லா தான் இருக்கா, இல்லை சைட் அடிக்கலாம் ஓரளவுக்கு இருக்கா அப்படின்னு ஜெமின் சொல்லிட்டு உங்களை தான் பார்த்துட்ருக்கான். நீங்களும் ஜெமின் பார்க்குறான்னதோ ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு கீழே குனிஞ்சுக்கிறீங்க. ஷி என்னடா இவ வெக்கம்லாம் படுறா அப்படின்னு ஜெமின் சொல்ல, டே யாரா அந்த பொண்ணு எனக்கும் இன்ட்ரோ கூட அப்படின்னு உங்கள்கிட்ட ஜெமினோட தொலையை பிடிச்சி தட்ட ஜெமினும் எதுக்குடா இப்படி அடிக்கிற, அது வயன் என்னோட அத்தையோட பொண்ணு அப்படின்னு ஜிமின் சொல்ல, ஜங்குக்கும் அத்தை பொண்ணா, நல்லா தான் மச்சான் இருக்கா, நானும் கிராமத்துக்கு வரோம் ஃபிகருங்க எதுவுமே இருக்காதேன்னு பார்த்தேன், பரவாயில்ல உன் அத்தை பொண்ணு நல்லா தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான். சி அலையாத அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஜங்குக்கை பார்த்து துப்ப. நீங்களும் அவங்க எல்லாத்துட்டையும் ரொம்ப ஜாலியாக பேசுகிறீங்க. ஏன்னா அவங்களாம் பார்த்தே ரொம்ப நாள் ஆயிருந்திருக்கும், நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. ரொம்ப நாள் கழிச்சு உங்கள் ரத்த வலி சொந்தத்தெல்லாம் பார்க்குறீங்க. உங்கள் அம்மா அப்படி தான், உங்களை எங்கேயுமே கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. எப்போவுமே வீட்டுக்கு வர்றது உங்கள் அம்மாவோட ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி தான் வருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் ரிலேட்டிவ்ஸ்லாம் வீட்டுக்கு வந்திருக்கிறது உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ நீங்களும் அவங்க கூட செம்ம ஜாலியாக பேசிகிட்ருக்கீங்க. உங்கள் ஃபேஸில் அப்படி ஒரு ஸ்மைலு, உங்கள் அப்பாவே ஒரு மாதிரி கண் கலங்கி நிற்கிறாரு. அதை ஜிமினோட அப்பாவும் நோட் பண்ணிட்டு உங்கள் அப்பா கிட்ட தான் எந்திரிச்சு போகிறாங்க. போயிட்டு என்னாச்சு சம்மந்தி, ஏன் ஒரு மாதிரி நிற்கிறீங்க, ஏன் உங்கள் கண்ணெல்லாம் கலங்குது அப்படின்னு ஜிமினோட அப்பா கேட்க, உங்கள் அப்பாவும் இல்லை சம்மந்தி இவ இப்படி சிரித்து ரொம்ப வருஷம் ஆன மாதிரி இருக்குது, எப்போ நான் சீதாவை கல்யாணம் பண்ணணும் அப்படியே இவளோட சந்தோஷத்தை நான் தொலைச்சிட்டேன்றதை புரிஞ்சுக்கிட்டேன். தினம் அவளை கஷ்டப்படுத்திகிட்ருக்கா, அவளை ஒரு நல்ல இடத்துல கை பிடிச்சி கொடுத்துட்டா போதும், நிம்மதியாக நானும் கண்ணை மூடிடுவேன். ஆனால் வீட்டில் இந்த சீதா இருக்க வரைக்கும் என் பொண்ணுக்கு நல்லதே நடக்காதுன்ற மாதிரி இருக்குது அப்படின்னு உங்கள் அப்பா ஃபீல் பண்ண. ஐயோ சம்மந்தி என்ன சொல்கிறீங்க, சீதா அவ்வளோ மோசமாக நடந்துக்கிறாங்க அப்படின்னு கேட்க, அதையும் கேட்குறீங்க, அவள் சரியான ராட்சசி மாதிரி நடந்துக்கிறாள், அவள் பெற்ற பிள்ளையா இல்லாட்டி என்ன, அவளும் ஒரு பொண்ணு தானுன்ற மாதிரி மதிக்க கூட மாட்டேறா. இந்த மாதிரி என் பொண்ணை பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுறது, என்னால் எதுவும் பேச முடியல, எதுவும் சொல்லவும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கண் கலங்குறாரு. ஆனால் நீங்கள் அது எதுவுமே கவனிக்கல, உங்கள் அத்தை கூட தான் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கீங்க. அத்தை எப்படி இருக்கீங்க, உங்களை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சுல்ல, சின்ன வயசில் பார்த்தது அப்படின்னு நீங்கள் உங்கள் அத்தைகிட்ட சொல்ல, உங்கள் அத்தையும் நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க, ஆமாம் காலேஜில் எப்படி போகுது, காலேஜ் போயிட்டுருக்கல்ல அப்படின்னு கேட்க,
நல்லா போகுது அத்தை, இன்னைக்கு லீவ் போட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல, ஏண்டா என்னாச்சு, ஏன் லீவு, உடம்பு ஏதாவது சரியில்லையா அப்படின்னு உங்களை கேட்க, நீங்களும் அப்படியெல்லாம் இல்லை அத்தை, உடம்புலாம் நல்லா தான் இருக்குது, கொஞ்சம் வேலை இருந்துச்சா அதனால தான் அப்படின்னு நீங்கள் சொல்ல, உங்கள் அத்தையும் ஓ சரிடா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. உங்கள் அம்மா தான் கிச்சன்லேருந்து வயன் அப்படின்னு கத்த, நீங்களும் அடிச்சா பிடிச்சோன்னு ஓடுறீங்க அவ்வளோ பயத்தோட. என்னடா இவ இப்படி ஓடுறா அப்படி, அம்மாவுக்கு அவ்வளோ பயப்படுவாளா, ஒரு வாரத்து தானடா வயல்னு கூப்பிட்டாங்க இப்படி ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முன்னு ஜங்குக்கும் ஆணு பார்க்குறாங்க. ஏன்னா நீங்கள் அவ்வளோ ஸ்பீடாக எழுந்திரிச்சு போயிருப்பீங்க. போயிட்டு உங்கள் அம்மா கிட்ட தான், அம்மா சொல்லுங்கம்மா என்ன வேணும் அப்படின்னு கேட்க, என்ன உன் சொந்தக்காரங்களை பார்த்தோன்னே பல்ல இழிச்சிட்டு அங்கேயோ உட்காந்துட்டியோ, ஒழுங்காக வந்து வேலையை செய்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா தான் உங்ககிட்ட தான் எல்லா வேலையும் வாங்குறாங்க கிச்சனில். ஃபர்ஸ்ட் டைம் அவங்களுக்கு நீங்கள் ஜூஸ் தான் கொண்டு போய் கொடுக்குறீங்க வந்தவங்களுக்கு. ஸோ கொண்டு போய் ஜூஸ் எல்லாம் கொடுத்தோன்னையும் நீங்கள் அப்போ கூட ஜிம்மின்கிட்ட பேசலை. என்ன மச்சான் உன் அத்தை பொண்ணுன்ற உன்கிட்ட பேசலாம் மாட்டாளா, அவள் எப்பயுமே என்கிட்ட பேச மாட்டாடா, இப்படி தான் இப்படி என்கிட்ட மட்டும் இல்லை யார்கிட்டையும் பேச மாட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா சின்ன வயசுலேருந்து அவள் அப்படி தான் இருந்தாள், எனக்கு என்னமோ இப்போவும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் ஜிம்முன்னு பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் இவங்களுக்கெல்லாம் ஜூஸ் கொடுத்துட்டு கிச்சனுக்கு போயிடுறீங்க. அப்படியே தாண்டா கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. அவங்க எல்லாத்துக்கும் நீங்கள் தான் சமைக்கிறீங்க. சமைச்சு எல்லாத்துக்கும் பரிமாறுறக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தேன் டைனிங் டேபிளில் வைக்க. எல்லோரும் சாப்பிடவும் வராங்க. ஜிம்மினும் ஜங்குக்கு மட்டும் இன்னும் சாப்பிட வரல, எல்லோரும் வந்துட்டாங்க. நீங்களும் எல்லாத்தையும் பார்க்குறீங்க. சரி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் நீங்கள் எடுத்து வைக்க, உங்கள் அம்மா தான் நல்லவங்க மாதிரி உங்ககிட்ட வந்து நின்றுட்டு, அட வயன் நீ ஏன்டா பரிமாறுற, நீ உட்காரு, எவ்வளோ வேலை செஞ்சுட்ட காலையிலன்னு, நான் பரிமாறிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, நீங்களும் இல்லைம்மா பரவாயில்ல நான் பரிமாறுறேன் நீங்கள் உட்காருங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல, அதுக்கு உங்கள் அம்மா தான், ஆமாம் ஜிம்மன் எங்க, அவனை காணவே காணோம், அப்புறம் ஜிம்மன் கூட இன்னொரு பையன் வந்தானே அவன் யார் அப்படின்னு கேட்க, அவன் பேர் ஜங்குக், அவனும் என் பையன் மாதிரி தான் அப்படின்னு ஜிம்மனோட அம்மா சொல்ல, ஓ அப்படியா 2 பேரும் எங்கே அப்படின்னு உங்கள் அம்மா வெகுளியாக கேட்க, அவங்க 2 பேரும் ரூமில் இருக்காங்க, ஒயன் போய் கூட்டிகிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தை சொல்ல, நீங்களும் இது ஜிம்மன் மாமாவை நான் போய் கூப்பிடுறதா அவரோட ரூமில், ஐயோ எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு ஷை ஆகிட்டு நின்றுட்டு இருக்கீங்க. அட வயன் உன்னதாண்டா போய் கூப்பிட்டு வா அப்படின்னு உங்களை சொல்ல, நீங்களும் போகிறேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு தான் போகிறீங்க. ஜிம்மன் அப்போ தான் குளிச்சுட்டு வந்துப்பான் போல, டவலோடு நின்றுட்டுருக்கான். நீங்கள் தான் போய் டோர் நாட் பண்ணுறீங்க. ஜங்குக்கு குளிக்க போயிட்டான், அவன் குளிச்சுட்ருக்கான். ஜிம்மன் தான் வந்து டோர் ஓப்பன் பண்ணுறான். நீங்கள் ஜிம்மனை அப்படி பார்த்துட்டு ஒரு மாதிரி மூஞ்சி வைக்கிறீங்க. ஜிம்மனும் ஹாயாக ஏதோ ட்ரெஸ்லாம் பண்ணியிருக்க மாதிரி உங்கள் முன்னாடி ஹாயாக நின்றுட்டு என்ன வேணும்னு உங்கள்கிட்ட கேட்டே இருக்கான். ஆனால் நீங்கள் தான் ஜிம்மனை ஆன்னு ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கீங்க. ஜிம்மனும் உங்களை பார்த்து ஏ ஒயன் அப்படின்னு உங்களை கத்த, நீங்களும் ஜிம்மன் அது வந்து அது என்ன வேணும், எதுக்கு இப்போ ரூமில் லாக் பண்ண, என்ன வேணும்னு சொல்லு அப்படின்னு ஜிம்மன் கேட்க, நீங்களும் அது வந்து ஜிம்மன் அம்மா அது வெயிட் கொஞ்சம் டென்ஷன் ஆகாமல் என்ன வேணும்னு சொல்லு அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்க, நீங்களும் அது வந்து உங்களையும் அந்த அண்ணாவையும் சாப்பிட கூப்பிட்டாங்க மாமா, அதை சொல்ல தான் வந்தேன் அப்படின்னு நீங்கள் ஜிம்மன் கிட்ட சொல்ல, ஜிம்மனும் இதுக்கா இப்படி திணறின என்ன பொண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன்னா சரி வரோம் போ அப்படின்னு சொல்ல, நீங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போக போகிறீங்க. டக்குன்னு ஜிம்மன் தான் உங்களை ஓயன் இங்கே ஒரு நிமிஷம் வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட, நீங்களும் என்ன அப்படின்ற மாதிரி வேலையை நின்று கேட்குறீங்க. உள்ளே வந்தால் என்ன குறைஞ்சா போயிடுவேன், உள்ளே வாடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை டீ போட்டு கூப்பிட, நீங்களும் இது டீயா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷை ஆகுறீங்க. ஒருத்தி என்ன சொன்னாலும் ஷை ஆகுற, ஒயன் வா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் திருப்பி உங்களை கூப்பிட, நீங்களும்
வரேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே தான் போகிறீங்க. உள்ளே போய் நின்றுட்டு என்ன மாமா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்க, அது ஒன்றும் இல்லை, ஜிமினும் உங்ககிட்ட வீட்டுக்குள்ளே வந்தோம், வீடும் பிடிச்சிருக்கு, எங்களுக்கு ரூமும் ஓகே, ஆமாம் அந்த கபோர்ட் மட்டும் ஏன் ஓப்பன் பண்ண முடியல அப்படின்னு உங்ககிட்ட கேட்க, நீங்களும் எந்த கபோர்ட் மாமா, எதுவும் ஓப்பன் பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் ஜிமின் கிட்ட கேட்க, அந்த கபோர்ட் தான் எங்கள் ட்ரெஸ் எல்லாம் வைக்கணும்ல அதுக்கு தான் அப்படின்னு சொல்ல, நீங்களும் அது கொஞ்சம் டைட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், ரொம்ப நாள் ஆச்சுல ரூம்லாம் யூஸ் பண்ணி, நாங்கள் மட்டும்தான், நாங்கள் 3 பேர் தானே, எங்களுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய வீடு, ஸோ இதெல்லாம் ஓப்பன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு மாமா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் தான் போய் ட்ரை பண்ணுறீங்க அதை ஓப்பன் பண்ண. நீங்கள் சடன் திரும்பி பார்க்க ஜிமின் தான் அவனோட கெல்வின் கிளைனோட நின்றுட்டுருக்கான். நீங்கள் ஏன்னு ஜிமினை பார்க்குறீங்க, அவன் டவல் ரிமூவ் பண்ணிவிட்டு அவன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்க. நீங்கள் ஐயோ மாமா என்ன நீங்கள், நான் இருக்கேன், நீங்கள் பாட்டுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறீங்க, இருங்க நான் வெளியே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி கண்ணு மூடிட்டே வெளியே போக ஜிமின் தான் சும்மா ரொம்ப ஓவராக பண்ணாத, ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அதை ஓப்பன் பண்ண சொல்கிறான். நான் தானே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறேன், பார்த்தா என்ன இருக்கு, நீ அத்தை பொண்ணு தானே, வேறு யாராவது பார்த்தா தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு உங்களை கபோர்டு ஓப்பன் பண்ண சொல்கிறான். நீங்களும் இல்லை மாமா இருந்தாலும் அப்படின்னு நீங்கள் ஒரு மாதிரி சொல்ல, ஜிமினும் இப்போ ஓப்பன் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் உங்கள்கிட்ட கோவமாக கேட்க, நீங்களும் ஓப்பன் பண்ணுறேன் மாமா, 1 நிமிஷம் கோவப்படாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதை ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ண ரொம்ப டைட்டாக இருக்குது, நீங்களும் பிடிச்சி இழுத்து பார்க்குறீங்க, வரவே இல்லை. நீங்கள் பிடிச்சி ஒரு கோவத்தில் வேகமாக இழுத்துடுறீங்க. நீங்கள் ஸ்லிப்பாகி போய் ஜிமின் மேலே விழ, ஜிமினும் அது அன்எக்ஸ்பெக்டேஷனாக இருக்க உங்களை பிடிக்க முடியாமல் 2 பேரும் ஒட்டுக்கா பெட்டில் விழுறீங்க. பெட்டில் விழுந்தோடனே நீங்கள் தான் ஜிமின் மேலே தான் இருக்கீங்க, ரொம்ப க்ளோஸில். ஜிமின் ஆல்ரெடி ஷர்ட் போடாமல் தான் இருக்கான், வெறும் பேண்ட் மட்டும்தான் போட்டிருக்கான். ஸோ நீங்களும் ஜிமின் மேலே இருக்க ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஆகுது. நீங்கள் ஜிமினை அப்படியே ஹை டு ஹை பார்த்து மாமா அது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக எந்திரிச்சு அவங்க மேலெல்லாம் துடைக்கிறீங்க. ஜிமினுக்கு அது ஒரு மாதிரி இருக்குது, நீங்கள் அது அவனுக்கு புதுசாக இருக்குது, ஒரு பொண்ணு தான் தொட்டதை ஒரு மாதிரி துடைக்கிறா அப்படின்ற மாதிரி அவனுக்கு தெரியுது. ஆனால் நீங்கள் அவன் மேலே ஈரம்லாம் அவங்க மேலே ஒட்டிக்கிச்சுன்னு துடைக்கிறீங்க. அது ஜிமினுக்கு ஒரு மாதிரி புதுசாக இருக்க, மேடம் பசங்களே தொட்டது இல்லையோ, என்னை தொட்டதும் ஒரு மாதிரி இப்படி துடைக்கிற, ஏன் என்னை பார்த்து அவ்வளோ அருவருப்பாக இருக்கா, உன்னை விடலாம் அருவருப்பாக நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து டக்குன்னு சொல்கிறான். நீங்களும் ஒரு மாதிரி ஜிமினை பார்க்க, என்ன சொன்னீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் ஜிமினை கேட்க, உன்னை மாதிரி இந்த கிராமத்தில் இருக்காங்கள்ல அவங்கள விடலாம் நான் அருவருப்பாக இல்லை, ஏதோ ரொம்ப ஓவராக தான் பண்ணுறேன், ஏன் இது வரைக்கும் நீ பசங்களை தொட்டதே இல்லையா, யாருக்கு தெரியும், நான் தான் இத்தனை நாளாக கொரியாவில் தானே இருந்தேன், என்னை பார்த்து எந்த பொண்ணு இப்படி தொடச்சது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஒரு மாதிரி கோவமாக சொல்ல, நீங்களும் நான் அருவருப்பாக இருக்கேன்னா என்னை பார்த்தா உங்களுக்கு அருவருப்பாக தெரியுதா, உங்கள் மேலே இருக்க ஹீரோலாம் என் மேலே ஒட்டிச்சுன்னு தான் நான் தொடச்சேன், நீங்கள் இவ்வளோ சீப்பாக பேசுகிறீங்க, அவ்வளோதான் இல்லை, நீங்கள் எங்களை பார்த்து எங்களை மாதிரி கிராமத்து பொண்ணுங்கன்னா அவ்வளோ கேவலமாக போயிட்டோம்ல உங்களுக்கு அப்படின்னு நீங்கள் ஜிமினை பார்த்து ஒரு மாதிரி கேட்க, ஜிமினும் இது ஈரம் ஒட்டிக்கிச்சுன்னு தொடச்சாலா, ஜிமினோ தப்பாக புரிஞ்சுட்டு அவசரப்பட்டு வாட்டிட்டுடா அப்படின்னு ஜிமின் தலையில் கை வச்சுட்டு நிற்க, நீங்கள் எங்களை இப்படி தான் புரிஞ்சு வச்சுருப்பீங்கன்னு எனக்கு தெரில, ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு வெளியே போயிட்டு திரும்பி நின்று உங்களுக்கு அந்த கபோர்டு ஓப்பன் பண்ணிட்டேன், அதில் உங்களுக்கு என்ன ட்ரெஸ் வைக்கணுமோ வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வேகமாக அங்கேருந்து போயிடுறீங்க. ஜங்குக்கும் சேம் டைம் குளிச்சுட்டு வர, அவன் என்ன சொல்லிட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கிட்ட வந்து கேட்க, ஆமாம் நீ ஏன்டா இப்படி இருக்க, என்னாச்சு இன்னும் ட்ரெஸ் கூட சேஞ்ச் பண்ணாமல் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் ஜிமினை பார்த்து கேட்க, ஜிமினும் நடந்ததெல்லாம் ஜங்குக் கிட்ட சொல்ல, அடப்பாவி ஏண்டா பேசுறதுக்கு உனக்கு கோவம் வரும்னு தெரியும், அது ஏண்டா பேசுறது கொஞ்சம் கூட யோசிச்சு பேச மாட்டேற,
பாவம் அந்த பொண்ணுக்கு எவ்வளோ பெயினாக இருந்திருக்கும். ஏன் ஜிம்மன் இப்படி இருக்க அப்படின்னு ஜங்குக் கேட்க, சரிதான் போடா, ரொம்ப ஓவராக தான் பண்ணுற. அவள் என்னை பார்த்து என் மேலே பட்டதுனால துடைக்கிறான்னு நினச்சேன். ஆனால் அவள் என் மேலே இருந்த ஈரோ அவன் மேலே அப்ளை ஆகிடுச்சுன்னு எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின்னு சொல்ல, ஜங்குக்கும் ஆமாம் மச்சான், உனக்கு என்னைக்கு எது தெரிஞ்சிருக்கு, எது சரி எது தப்புன்னே தெரியாமல் சுற்றுறான் தானே நீ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் டக்குன்னு சொல்ல, ஜிம்மினும் என்ன சொன்ன அப்படின்னு ஜிம்மின் கேட்க, ஜங்குக்கும் ஒன்றும் இல்லை மச்சான், சீக்கிரம் ரெடியாக வேலையை போகணும், சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து போகிறான். ஜங்குக்கும் ரெடியாகி ஜிம்மின் ஜங்குக் 2 பேரும் ஒட்டுக்காக தான் கீழே வராங்க. நீங்கள் அவங்க ஃபேஸ் ஒரு மாதிரி சேடாக இருக்குது. ஜிம்மின் அப்படி சொன்னது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம்மனும் ஜங்குக்கும் கீழே வந்து சாப்பிட உட்காடுறாங்க. நீங்கள் தான் உங்களுக்கு பரிமாறுறீங்க. ஜிம்மன்கிட்டேருந்து கொஞ்சம் தள்ளி நின்று பரிமாறுறீங்க. உங்கள் அத்தையும் அதை நோட் பண்ணிட்டு, அட என்னம்மா ஒயன், உன் மாமன்கிட்ட இருந்து அவ்வளோ தூரம் தள்ளி நின்று பரிமாறுற, கொஞ்சம் கிட்ட நின்று பரிமாறலாம்ல அப்படின்னு சொல்ல, நீங்களும் இல்லை அத்தை பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் தான் பரிமாற ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஜிம்மனும் கொஞ்சம் கிட்ட வந்து நெல், அதான் அம்மா சொல்கிறாங்கல்ல அப்படின்னு ஜிம்மன் சொல்ல, நாங்கள் தான் அறுவறுப்பாச்சே, நாங்கள் தள்ளியே நின்றுக்குறோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் தள்ளியே நின்றுக்கிறீங்க. ஜிம்மனுக்கு நீங்கள் அப்படி சொன்னதே ஒரு மாதிரி இருக்குது. ஸோ ஜிம்மனும் ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு ரூமுக்கு போயிடுறான். திருப்பி அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுதுடா. உங்கள் அப்பாவும் ஜிம்மனோட அப்பாவும் தான் என்னமோ பேசிகிட்டு இருக்காங்க. ஐ மீன் ஜிம்மன் ஃபேமிலி அண்டு உங்கள் அப்பா உங்கள் அம்மா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நீங்களாம் இல்லை, நீங்கள் ஒரு மாதிரி சேடாகவே ரூமில் உட்காந்துட்ருக்கீங்க. அது எப்படி மாமா நீ அப்படி சொல்லலாம், எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா, நீ ஏன் அப்படி சொன்ன, தெரியுது வாயிலேருந்து அது தெரியாமல் தான் வந்திருக்கும். என் மாமா குழந்தை, அவனுக்கு என்ன தெரியும், யாருக்கிட்ட எப்படி பேசுறதுன்னு கூட தெரியாதுல்ல. சாரி மாமா, நான் சாப்பிடும் போது ஹர்ட் பண்ணியிருக்கக்கூடாதுல்ல, ரொம்ப ஹர்ட் பண்ணிட்ட மாதிரி இருக்குது, சாரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி மனசுக்குள்ளேயே நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ தான் உங்கள் அப்பா தான் உங்கள் எல்லாரையும் கூப்பிட்றாரு. ஜிம்மன் ஜங்குக் உங்கள் எல்லாத்தையும் கூப்பிட்றாரு. நீங்களும் என்னடா அப்படின்ற மாதிரி கீழே வரீங்க. எல்லாருமே கீழே வரீங்க. ஸோ உங்கள் அப்பா தான் பேச ஆரம்பிக்கிறாரு. எம்மாடி வயன், பசங்க ஊர்லேருந்து இன்றைக்கி தானே வந்திருக்கானுங்க, நம்ம ஊரை சுற்றி காட்டலாம்ல அப்படின்னு சொல்ல, நீங்களும் என்னப்பா சொல்கிறீங்க, நான் சுற்றி காட்டுறதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி பயப்படுறீங்க. உங்கள் அம்மா தான், ஏன் நீ என்னைக்கு ஒழுங்காக வீட்டில் அடங்கியிருக்க, ஊரில் தானே சுற்றுவ, போய் சுற்றி காட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஒரு மாதிரி முறைச்சிட்டே சொல்கிறாங்க. நீங்களும் இவங்க சொல்கிறத நான் எந்த மீனிங்கில் எடுத்துக்கிறது, போகிறதா வேண்டாமா அப்படின்ற மாதிரி குழப்பத்தோடய உங்கள் அம்மாவை பார்க்குறீங்க. உங்களுக்குன்னா பயமாக இருக்குது உங்கள் அம்மாவை பார்த்தா. நீங்களும் அம்மா இல்லை, வீட்டில் ஏதாவது வேலை இருக்கும்ல, நான் அதை பார்க்குறேன், நான் என் ஃப்ரெண்ட்ஸை வர சொல்லி அனுப்பி விடுறேனே அப்படின்னு நீங்கள் சொல்ல, உங்கள் அம்மா தான், வீட்டில் என்ன வேலைடா இருக்குது, அதான் எல்லாத்தையும் முடிச்சுட்டே இல்லை, போய் சுற்றி காட்டுன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு உங்கள் அம்மா ஒரு மாதிரி சொல்ல, நீங்களும் சரிம்மா நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு போகிறீங்க. நீங்கள் ஜிம்மன் ஃபேமிலி எல்லோரும் தான் போகிறீங்க. உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் தான் வீட்டில் இருக்காங்க. மற்றபடி எல்லோரும் வராங்க அவங்க கூட. நீங்கள் தான் முன்னாடி நடந்து போயிட்டே இருக்கீங்க. யார்கிட்டையுமே எதுவுமே பேசலை. உங்கள் அத்தை தான் சட்டுன்னு உங்களை கூப்பிட்டு, வயன்மா என்ன நீ ஊரை சுற்றி காட்ட சொன்னால் அமைதியாக நீ பாட்டுக்கு முன்னாடி நடந்து போயிட்டுருக்க, ஏதாவது பேசிகிட்டே போனால் தானே நல்லாயிருக்கும். இந்த ஊருக்கு வந்து எவ்வளோ வருஷம் ஆகுது, வந்து எல்லாத்துக்கும் இதுன்னு சொல்லி கொடு. ஜிம்மனுக்கு சின்ன வயசு ஞாபகம் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு உங்கள் அம்மா ஜிம்மனோட அம்மா சொல்ல, நீங்களும் சிரிச்சுட்டே சரி அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிணறு மாதிரி இருக்குது, அங்கே தான் கூட்டிகிட்டு போகிறீங்க. அங்கே கூட்டிகிட்டு போய் ஜிம்மன்கிட்ட தான் கேட்குறீங்க, ஆமாம் உனக்கு இந்த கிணறு ஞாபகம் இருக்கா, சின்ன வயசில் இங்கே தான் நீ அடிக்கடி குளிக்கலான்னு வருவேன், ஞாபகம் இருக்கா அப்படின்னு நீங்கள் ஜிம்மன்கிட்ட கேட்க, ஜிம்மனும் இந்த மாதிரி பிளேஸ்லையா நான் குளித்தேன், சத்தியமாக எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை அப்படின்னு ஜிம்மன் சொல்ல, அவன் இன்றைக்கி நடக்கிறதையே நாளைக்கு மறந்துடுவான், நீ அவன்கிட்ட பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை கேட்டால் எப்படி வேணுமா அவன் ஞாபகம் வச்சுருப்பான் அப்படின்னு ஜங்குக் சொல்ல, ஜிம்மன் ஜங்குக்கை பார்த்து முறைச்சிட்டு,
எனக்குலாம் இங்கே நடந்தது எதுவும் ஞாபகம் இல்லை, வாங்க சும்மா சுற்றி பார்க்க தானே வந்தோம், சுற்றி பார்க்குற வேலையை மட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்துட்ருக்கீங்க. ஒரு வழியா கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. சுற்றிலாம் பார்த்து முடிச்சுட்டு வீட்டுக்கு தான் டயர்டாக வரீங்க. நீங்கள் எல்லோரும் வந்துடுறீங்க. எல்லோரும் அப்படியே நைட் டைம் ஆக தூங்கி போகிறாங்க. நீங்கள் தான் உங்கள் ரூமில் சும்மா தான் படுத்திருக்கீங்க. அப்போ ஜிமினோட அப்பா தான் உங்கள் டோர் நாக் பண்ணுறாரு. நீங்களும் யாராவது இந்நேரத்துக்கு டோர் நாக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஜிமினோட அப்பா தான். நீங்களும் அவரை உள்ளே கூப்பிட்டு, மாமா என்ன இந்நேரத்துக்கு வந்திருக்கீங்க, ஏதாச்சும் வேணுமா, நான் போய் எடுத்துகிட்டு வரட்டா, தண்ணி ஏதாவது வேணுமா அப்படின்னு நீங்கள் கேட்க, அவரும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், உன்னை அத்தை வர சொல்கிறாவா அப்படின்னு உங்களை கூப்பிட, நீங்களும் என்னையா எதுக்கு மாமா அப்படின்னு கேட்க, அவரும் வா வேணுமா, உங்கள் அத்தை தான் கூப்பிட்றா, வா உன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ நீங்களும் சரின்னு சொல்லிட்டு போகிறீங்க. போய் அங்கே உங்கள் அத்தையை தான் பார்க்குறீங்க. அத்தை என்னாச்சு, ஏதோ பேசணுன்னு வர சொன்னீங்கன்னு மாமா சொன்னாரே அப்படின்னு நீங்கள் கேட்க, அவங்களும் ஆமாடா உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், இங்கே வந்து பக்கத்தில் உட்காரு அப்படின்னு அவங்க சொல்ல, நீங்களும் சரின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட போய் உட்காந்துக்கிறீங்க. நீங்களும் என்னாச்சுன்னு கேட்க அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவங்க தான் அவங்கக்கிட்ட கேட்குறாங்க, ஏன் நான் கேட்குறேன்னு நினச்சிக்காத, உனக்கு ஜிமினை பிடிக்குமா அப்படின்னு அவங்க உங்கள்கிட்ட கேட்க, நீங்களும் அத்தை என்ன இது கேள்வி, அவரை எனக்கு பிடிக்காம எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்ல, இல்லைடா பிடிக்கும்னா அவன் மாமா அந்த மாதிரி கேட்கல, பர்சனலாக, அதாவது அவனை தனியாக பிடிக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்களும் பிடிக்குமே, எதுக்கு அத்தை கேட்குறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்க, அவங்களும் இல்லைடா சின்ன வயசுலேயே உனக்கும் ஜிமினுக்கும் தான் கல்யாணம் பண்ணணும்னு பேசி வச்சாச்சு, ஜிமினை இங்கே கூட்டிகிட்டு வந்ததும் அதுக்கு தான், அவனை உனக்கு பிடிச்சிருக்குல்ல, அவனை கட்டிக்க சொன்னால் கட்டிப்பியா அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, நீங்களும் அத்தை ஆனால் எப்படி, ஆனால் அது அவருக்கு பிடிக்கணுமே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க, அதெல்லாம் அவனுக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும்டா, சொல்லு அவனை கட்டிக்க சொன்னால் கட்டிப்பியா அப்படின்னு அவங்க அம்மா உங்கள்கிட்ட கேட்க, நீங்களும் கல்யாணம் பண்ணி பார்த்த, ஆனால் அவருக்கு என்ன பிடிக்கணும்ல, அவருக்கு என்ன பிடிக்கவே பிடிக்காதே அப்படின்னு நீங்கள் ஜிமின் காலையில் பேசினதை வச்சு சொல்ல, நீங்களும் எதையோ மனசில் வச்சுட்டு சொல்கிறீங்கன்ட்டு அவங்க அம்மாவுக்கு புரிஞ்சு உங்கள்கிட்ட தான் கேட்குறாங்க, ஏன் ஜிமின் ஏதாச்சும் சொன்னானா, அவன் உன்னை சொன்னானா அவனுக்கு உன்னை பிடிக்கலன்னு அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, நீங்களும் இல்லை அத்தை, சின்ன வயசுலேருந்தே மாமாக்கும் எனக்கும் ஆகாது, சண்டை போட்டுகிட்டே இருப்போம், அதான் எப்படி போய் அவர் என்ன மேரேஜ் பண்ணிப்பார், என்னை போய் பிடிக்கும்னு நீங்கள் நினச்சிட்டு என்ன மேரேஜ் பண்ணி வைக்க பார்க்குறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்க, அதுக்கு ஜிமினோட அம்மா தான், அட சின்ன வயசில் நடந்ததெல்லாம் அப்படி தான்டா, சின்ன வயசில் எப்போவுமே அப்படி தான் சண்டை போட தான் செய்வாங்க குழந்தைங்க, அதுக்காக ஜிமினுக்கு உன்னை சுத்தமாக பிடிக்காதுன்னு ஆகிடாதுல்ல, அவனுக்கும் நீனா உசுறு, அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு அதை கேட்டோன்னையும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என் மாமாவுக்கு என்ன பிடிச்சிருக்கா, உண்மையுமே என் மாமாவுக்கு என்ன ரொம்ப பிடிக்குமா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு மனசுக்குள்ள அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக ஜிமினோட அம்மாட்ட உண்மையை பார்த்தா அவருக்கு என்ன பிடிக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவங்களும் பிடிக்கும்டா, அவனுக்கு ஒன்றா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு அதெல்லாம் கேட்கவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நீங்கள் சின்ன வயசுலேருந்தே யோசிச்சுட்ருப்பீங்க, சின்ன வயசுலேருந்தே உங்கள் மனசில் சொல்லி சொல்லி ஆசையை காட்டி வளர்த்துன ஒரு விஷயம் ஜிமின் தான் உன் புருஷன் அப்படின்றது. ஸோ உங்களுக்கு உங்கள் அத்தை கேட்டதும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்களும் எனக்கு சம்மதம் அத்தை, நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்ல, உங்கள் அத்தையும் சரிடா நாளைக்கே வீட்டில் பேசலாம், இங்கேருந்து ஊருக்கு போகும்போது உன்னை கூட்டிகிட்டு தான் போகிறோம் அப்படின்னு அவங்க சொல்ல, நீங்களும் ஆனால் அத்தை அவ்வளோ சீக்கிரமாக எதுக்கு அப்படின்னு நீங்கள் சொல்ல, அதெல்லாம் அப்படி தான், இங்கேருந்து போகும்போது
உன்னையும் ஜிமினுக்கும் மேரேஜ் பண்ணி வச்சு கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் ஆனால் அத்தை அம்மா கிட்ட எல்லாம் பேசவே இல்லை அப்படின்னு நீங்கள் கேட்க, அவங்களும் அதெல்லாம் பேசியாச்சுடா, அவங்க எல்லாத்துக்கும் ஓகே தான், அவங்க உங்ககிட்ட பேசுகிறதுக்கு பயந்துட்டு தான் எங்களை பேச சொன்னாங்க அப்படின்னு அவங்களும் சொல்ல, நீங்களும் அம்மா ஓகே சொல்லிட்டாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்க, அவங்களும் அதெல்லாம் ஓகே சொல்லிட்டாங்க, உன்னை எங்கள் கூட அனுப்பி வைக்க அவங்களுக்கு முழு சம்மதம் அப்படின்னு அவங்களும் சொல்ல, நீங்களும் ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு ஓகே அத்தை அம்மாவுக்கு ஓகேனா எனக்கும் ஓகே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜிமினோட அம்மா தான், சரி ஓகே நாளைக்கு ஜிமின் முன்னாடி வச்சு உன்கிட்ட கேட்பேன், நீ வந்து யாரையும் கவனிக்காமல் என்னை மட்டும் பார்த்து நீ சொல்லணும், ஓகேவா, எனக்கு கல்யாணத்துக்கு சம்மதம்னு என்னை பார்த்து சொல்லணும் சரியா அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்கிறாங்க. நீங்களும் சரி அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக நின்றுக்கிறீங்க. ஜிமினோட அப்பாவும் அப்படியே ஜிமினோட ரூமுக்கு தான் போகிறாரு. ஜிமினும் ஜங்குக்கும் இன்னும் தூங்கவே இல்லை. ஜிமினை பார்த்துட்டு, டே இன்னும் தூங்கலையா நீங்கள் 2 பேரும், என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கிட்ட தான் போய் உட்காடுறாரு. நீங்களும் அப்பா சும்மா தான் இருந்தோம், சும்மா பேசிகிட்டு இருந்தோம், அம்மா நீங்கள் இன்னும் தூங்கலையா, அம்மா எங்கே அப்படின்னு பார்க்க, அம்மா வருவா ஜிமின், உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட அப்பா தயங்க. ஜிமினும் என்னப்பா என்ன விஷயம், அம்மா ஏன் இப்படி தயங்குறீங்க என்னாச்சு அப்படின்னு கேட்க, இல்லை அது அது வந்து அப்படின்னு ஜிமினோட அப்பா இழுக்க, ஜிமினும் என்னப்பா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் கேட்டுகிட்டே இருக்கான். அவங்க அப்பா சொல்கிற மாதிரியே தெரியல. அவங்க அம்மாவும் உள்ளே வராங்க. உள்ளே வந்துட்டு ஜிமினை தான் பார்த்துட்டு, என்னங்க கேட்டிங்களா அவன் என்ன சொன்னான் அப்படின்னு ஜிமினோட அம்மா கேட்க, ஜிமினும் என்னம்மா அப்பா வந்தோடனையும் என்னமோ பேசணும்னு சொல்லி தயங்குறாரு, நீ என்னடானா வந்தோடனையும் அவன்கிட்ட பேசிட்டிங்களா, என்ன சொன்னான்னு கேட்குறீங்க, முதல்ல அப்பா என்னன்னே சொல்லலையே அப்படின்னு ஜிமின் கேட்க, ஜிமினோட அம்மாவும் அவங்க அப்பாவை பார்த்து முறைச்சிட்டு, உங்களெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணுறதுனே தெரில, ஜிமின் அது ஒன்றும் இல்லைடா, சின்ன வயசுலேயே முடிவு பண்ண விஷயந்தான், எனக்கும் உனக்கும் தான் மேரேஜ் பண்ணி வைக்கணுன்றது சின்ன வயசுலேயே முடிவானது. ஸோ இன்னும் நம்ம ஊருக்கு போகிறதுக்குள்ளே உனக்கும் எனக்கும் மேரேஜ் அதை சொல்ல தான் வந்தோம் அப்படின்னு உங்கள் அம்மா சொல்ல, ஜிமின்க்கு இங்கே செம்ம ஷாக்காக இருக்குது. எது எனக்கும் எனக்கும் மேரேஜா அம்மா என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஜிமின் கோவமாக கேட்க, ஜிமினோட அம்மாவும் ஆமாடா ஆமாம் உனக்கும் எனக்கும் தான் மேரேஜ், இதை பாரு ஜிமின், அது என்னோட அம்மா இருக்கும்போதே முடிவு பண்ண ஒரு விஷயம், அப்பா என்னோட அம்மாவுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்காரு, ஸோ அவருக்கு அந்த ப்ராமிஸை நடத்தணும்ல, அப்புறம் அப்பாவோட மனமே போயிடும்டா, சின்ன வயசுலேருந்தே அவன் மனசில் நீ தான் புருஷன்றதையும் விதைச்சாச்சு, பாவம்டா அவளை ஏமாற்றக்கூடாது, ஸோ நம்ம இங்கேருந்து போகும்போது அவளை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, ஜிமின் எது கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாமா, என்னம்மா ஏதோ பஞ்சு மிட்டாய் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடலான்னு சொல்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஜிமின் சொல்ல, ஜிமினோட அம்மாவும் என்னடா இருக்குது இதில், அவன் உன் அத்தை பொண்ணு தானே, அவ்வளோ கல்யாணம் பண்ணிக்க என்ன, நீ வேறு யாரையும் லவ்வெல்லாம் பண்ணல, அது எனக்கு நல்லா தெரியும், என் பையன் யாரையும் லவ்வெல்லாம் பண்ண மாட்டான், ஸோ அதனால் நம்ம வந்து நாளைக்கு ஒயினுக்கு முன்னாடி கேட்பேன், நீ அவளை பிடிச்சிருக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லணும் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமினுக்கு இங்கே ஒன்றுமே புரியல, அவங்க பாட்டுக்கு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஜிமினும் என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி நின்றுட்டு இருக்கான். ஜங்குக்கும் செம்ம ஷாக்கில், மச்சான் என்னடா இது உனக்கு கல்யாணமா, ஆமாம் என்னால் யோசிக்க முடியல, அப்போ சோஃபியோட நிலமை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கேட்க, ஜிமினும் மூடிட்டுறான், நானே இப்போ அதை பற்றி தான் யோசிச்சுட்ருக்கேன், சோஃபிக்கிட்ட என்னடா சொல்கிறது, இவங்க பாட்டுக்கு ஒரு முடிவை எடுத்துகிட்டு பேச ஆரம்பிச்சிட்டானுங்க, சாய் அவளை ஃபைனாக எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காதுடா, சின்ன வயசுலேருந்தே ஐ டோன்ட் லைக் திஸ் கேர்ள், அதுவும் இந்த மாதிரி வில்லேஜ் கேர்ள் என் ஒய்ஃபாக என் பக்கத்தில் என் பெட்ரூமில் யோசிச்சு கூட பார்க்க முடியல, இதில் அவளை நான் கல்யாணம் பண்ணி அவ கூட குடும்பம் வேறு அப்படின்ற மாதிரி பண்ணுறான். ஜங்குக்கும் ரொம்ப ஓவராக பண்ணாத ஜிமின், வயனுக்கு என்ன குறைச்சல், அவள் எவ்வளோ அழகாக இருக்கா,
அவளுக்கு என்னடா குறைச்சல்? இந்த கிராமத்தில் பிறந்தது அவள் தப்பா? அம்மா சொல்கிறாங்கல்ல, கேளு. வாயினை கல்யாணம் பண்ணிவிட்டு வாழ்கிற வழியை பாரு. அதான் சொல்கிறாங்கள, சின்ன வயசுலேயே பண்ணி கொடுத்த ப்ராமிஸ்னு அப்படின்னு ஜங்குக் சொல்ல, என்னடா நீயும் இப்படி பேசுகிற? இப்போ தான் ஷாக்கிங்காக இருக்குன்ற மாதிரி எந்திரிச்சு நின்று இப்போ என்னடானா அந்த பட்டிக்காட்டுக்கு போய் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு ஜங்குக்கை பார்த்து கேட்க, ஜங்குக்கும் இது பட்டிக்காடா மச்சான், பட்டிக்காடுனாலும் இந்த ஊர் மாதிரிலாம் எவனும் கிடையாது. உங்கள் அப்பா சின்ன வயசுலேயே அவங்க அம்மாவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியம்னு வேற சொல்கிறாங்க, யோசிச்சுக்கோ. அண்ட் உங்கள் அப்பாவோட மானம், உங்கள் அப்பாவோட லைஃப், இது ஃபுல்லாக உன் கையில் தான் இருக்குது. இப்போ மட்டும் நீ இந்த கல்யாணம் பிடிக்கல, சோஃபியை தான் லவ் பண்ணுறேன்னு சொன்னேன்னு வச்சுக்கோயேன், உங்கள் அப்பா என்ன வேணால் பண்ணலாம். இதுக்கும் உங்கள் அம்மா வேறு சொல்லிட்டு போயிருக்காங்க, என் பையன் அப்படிப்பட்டவன் இல்லை அப்படின்னு. ஸோ அவங்க நம்பிக்கையும் காப்பாற்றணும், அவங்களோட லைஃப்பையும் சேவ் பண்ணணும்னா நீ வாயனை மேரேஜ் பண்ணி தான் ஆகணும், புரியுதா அப்படின்றாங்க. ஜங்குக்கும் அப்படி சொல்ல, ஜிமின் தான், என்னாலலாம் அந்த பட்டிக்காட்டெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, எனக்கு சோஃபி தான் வேணும், அவளை தான் நான் லவ் பண்ணுறேன், அவளை தான் கல்யாணமும் பண்ணிப்பேன் அப்படின்னு ஜிமின் சொல்ல, இது சோஃபி வேணுமா? எங்கே போய் உங்கள் அம்மாட்ட சொல்லு, அவ்வளோதான் செத்துருவாங்கடா. நீ என்ன நினச்சிட்ருக்க? அட்லீஸ்ட் இந்த ஊருக்கு வர்றதுக்கு முன்னாடியோ இல்லை சோஃபிக்கு ப்ரப்போஸ் பண்ணி கொஞ்ச நாள்லையாவது அதை உங்கள் வீட்டில் நீ சொல்லியிருந்துருக்கணும். யாருக்கிட்டையும் சொல்லாமல் இப்போ உனக்கு இன்னொருத்தி கூட மேரேஜே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நான் சோஃபியை தான் மேரேஜ் பண்ணிப்பேன்னு சொன்னால் பாவம் அந்த பொண்ணுகிட்ட பேசினாங்களோ என்னவோ, பையன்கிட்ட பேசியிருந்தாங்கன்னா உன்னால் இந்த மேரேஜ் நிறுத்த முடியாது, பேசலைன்னா நிறுத்தியிருக்கலாம். முன்னாடியே யோசிக்கிறது இல்லை, இப்போ சோஃபி தான் வேணும்னா அப்படின்னு ஜங்குக் சொல்ல, ஜிமினும் இருந்தாலும் மச்சான் ஏதாவது ஹெல்ப் பண்ணுறானா, நீயும் இப்படி பேசுகிற போடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் அந்த சைடு போய் ஒரு மாதிரி டென்ஷனாக நின்றுக்கிறான். ஸோ ஜங்குக்கும் இவனை திருத்த முடியாது, எப்படியோ வந்த வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டானுங்க. நம்மளும் கொஞ்ச நாள் இவன் மேரேஜ்லேயாவது கொஞ்சம் ஹாப்பியாக இருப்போம், சோஃபி இவன் லைஃப்பை விட்டு போனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் சைலண்ட்டாக ரூமை விட்டு வெளியே வந்துடுறான். ஸோ வெளியே வந்துட்டு ஜிமினுக்கு தான் ஒரு கால் வருது. யாருன்னு பார்த்தா சோஃபி தான் கால் பண்ணுறா. ஜிமினோட வாய்ஸே சரியில்லை. அட்டென்ட் பண்ணதும், ஹலோ சொல்லு சோஃபி அப்படின்னு ஜிமின் சொல்ல, டார்லிங் ஏன் உங்கள் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது, என்னாச்சு, ஏதாவது ப்ராப்ளமா, ஊரில் எப்படி இருக்கீங்க, ஓகே தானே அப்படின்னு அவள் கேட்க, ஜிமினோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை பேபி, நல்லா தான் இருக்கேன், ஊர்லலாம் ஒரு ப்ராப்ளமும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், உனக்கு ஊருக்கு வந்துட்டு கால் பண்ணுறேன், இங்கே கொஞ்சம் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். சோஃபியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுறா. ஜிமினும் இதையவே திங்க் பண்ணிட்டு நிற்கிறான், எப்படி எனக்கு இவளை பிடிக்கவே பிடிக்காது, சோஃபி தான் எனக்கு வேணும், என்னன்னு சொல்கிறது அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிகிட்டே இருக்கா. ஸோ அதே சேம் டைம் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி இன்றைக்கி நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறீங்க, அவளுக்கும் செம்ம ஹாப்பி, அவளும் சரிடி நான் நாளைக்கு வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுறா. நீங்களும் சரின்னு சொல்லிட்டு தூங்கிடுறீங்க. அன்றைக்கி நைட் அப்படியே ஸ்கிப் ஆகிட, நீங்களும் நெக்ஸ்ட் டைம் மார்னிங் ஹாலில் தான் எல்லோரும் உட்காந்துட்ருக்காங்க, நீங்களும் உட்காந்துட்ருக்கீங்க. அப்போது ஜங்குக் தான் ஜிமினுக்கு, சரி இப்போதைக்கு நம்மளும் நடிக்கணும்னா அவனுக்கு ஏதாவது ஐடியா தரணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு ஐடியா சொல்கிறான். மச்சான் எப்படி இருந்தாலும் வயன் அவங்க அம்மா ஓகேவா அப்படின்னு கேட்கும்போது உன்னை பாப்பா, ஒரு தடவையாவது பாப்பா, அப்படி பார்த்தான்னா நீ அவனுக்கு சிக்னல்லையே ஓகே இல்லைன்னு சொல்லணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்லித்தரான். ஸோ ஜிமினும் ஒரு வேளை பார்க்கலனா அப்படின்னு கேட்க, டே அதெல்லாம் பாப்பாடா, அதுதான் பொண்ணுங்க, ஒரு தடவையாவது என்னை நிமிர்ந்து பார்த்து உன்கிட்ட சமாதானம் கேட்குற மாதிரியாவது பாப்பா, வேணா பரவ பார்க்கும்போது நீ அப்படி சொல்லு, அவள் அதை புரிஞ்சிட்டான்னா ஓகே இல்லைன்னு சொல்லிடுவா சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லித்தரான். ஜிமினும் ஓகே மச்சான் கண்டிப்பாக அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஜிமினோட அம்மா தான் பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஜிமின் கிட்ட தான் கேட்குறாங்க, ஜிமின் உனக்கே நல்லா தெரியும் நம்ம ஃபேமிலியில் எப்போவுமே மேரேஜ் பண்ணிக்கிற மாதிரி இருந்தால்
2 வீடும் ஒன்றா நிற்க வச்சு பொண்ணு மாப்பிள்ளைக்கு சம்மதமான்னு கேட்டுட்டு தான் மேரேஜே பண்ணுவோம். இங்கே உங்களை மனசுக்கு தோன்றதை நீங்கள் சொல்லலாம், சரியா? அதில் நீங்கள் யாரையாவது லவ் பண்ணியிருந்தாலும் சொல்லலாம், என்ன வேணால் சொல்லலாம்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இப்போ வந்து கேட்குறேன், நல்லா கேட்டுக்கோங்க. ஜிமன், நீ சொல்லு. எனக்கு மருமகளாக கூட்டிகிட்டு வர்றது வயன் தான் வரணும், அது உனக்கு சம்மதம் தானே? அதாவது வயனை நீ கட்டிக்க சம்மதமா அப்படின்னு ஜிம்னோட அம்மா கேட்குறாங்க. ஜிமினும் ஒரு மாதிரி பார்த்துட்டு ஜிம்னோட அம்மாவை தான் பார்க்குறான். சொல்லு ஜிமன், உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்க ஜங்குக் தான் சொல்லுடா அப்படின்னு சொல்லி ஜிமினை ப்ரெஷர் பண்ண. ஜங்குக்கை பார்த்து ஜிமன், என்னடா சொல்கிறது, எனக்கு அவ்வளோ பிடிக்காது அப்படின்னு ஜிமின் சொல்ல, இப்போதைக்கு ஓகே சொல்லு. நீ இப்போ எப்படி உங்கள் அம்மா கேட்டோன்னே வயனை பார்த்தியோ அதே மாதிரி வயன் உன்னை பார்ப்பா. ஸோ அப்படி பார்க்கும்போது அவளுக்கு சிக்னல் காமி இல்லைன்னு. ஸோ அவள் அப்படியே சொல்லிடுவாள்ல அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட ஏதாவது ஜிமன் கிட்ட சொல்லித்தரான். ஸோ ஜிமனும் சரி மச்சான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மாவை பார்த்து எனக்கு சம்மதமா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கடுப்பாக சொல்கிறான். உங்களுக்கு அதை கேட்டோன்னையும் ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. மாமா இப்போ என்ன சொன்னார், எனக்கு கல்யாணம் பண்ணிக்க சம்மதமா? அவருக்கு உண்மையாலுமே பிடிச்சிருக்கான்னு என்னால் அதை நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஹாப்பியில் இருக்கீங்க. ஸோ அதே சேம் டைம் பின்னாடி லூனா தான் வந்து நின்றுட்டுருக்கா. ஜிமின் வந்து வாசல் சைடு தான் நின்றுட்டுருப்பான். ஸோ கரெக்டாக லூனாவும் வரேன், நீங்கள் தான் டக்குன்னு திரும்பி பார்க்குறீங்க. லூனா இது மாப்பிள்ளையா அது மாப்பிள்ளையான்ற மாதிரி உங்கள்கிட்ட கை காமிச்சிட்ருக்கா. அதே மாதிரியே உங்கள் அத்தை உங்ககிட்ட கேட்குறாங்க, வயன் நீ சொல்லுடா, உனக்கு என் பையனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதமா? உனக்கு எங்கள் வீட்டுக்கு எனக்கு மருமகளாக வர உனக்கு சம்மதமா அப்படின்ற மாதிரி உங்கள்கிட்ட கேட்குறாங்க. நீங்கள் தான் உங்கள் அத்தை கேட்கும்போது கரெக்டாக லூனாவை பார்க்குறீங்க. அவள் பின்னாடி நின்றுட்டு இது மாப்பிள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கையும் ஜிமினையும் மாற்றி காமிச்சிட்ருக்கா. நீங்கள் லூனாவை பார்த்துட்டு இதுன்ற மாதிரி கண்ணை காமிச்சிட்ருக்கீங்க. ஸோ அதே சேம் டைம் ஜிமின் தான் நீங்கள் அவனை பார்க்குறீங்கன்னு நினச்சிட்டு என்ன பிடிக்கலன்னு சொல்லுன்னு ஆக்ஷன்லேயே சொல்லிகிட்ருக்கான். ஸோ உங்களுக்கும் அது தெரியல, நீங்கள் ஜிமினை கவனிக்கவே இல்லை. ஸோ லூனாவை தான் பார்க்குறீங்க. பார்த்துட்டு அவளும் கேட்டுட்ருக்கான், நீங்களும் இவ தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சைலண்ட்டாக லூனாவை பார்த்து சிரித்து தலையாட்டிட்டு இந்த சைடு திரும்பிடுங்க. ஆனால் நீங்கள் பண்ணதெல்லாம் ஜிமினை பார்த்து பண்ணிகிட்ருக்கீங்கன்னு ஜிமினுக்கு தப்பாக தெரியுது. ஸோ ஜிமினும் ஒரு வேளை மச்சான் உன் ஐடியா ஓகே ஆகிடுச்சுடா, அவள் இப்போ அம்மாட்ட சம்மந்தம் இல்லைன்னு தான் சொல்லுவா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ உங்கள் ஜிமினோட அம்மா தான் உங்களை பார்த்துட்டு வயன் சொல்லுடா ஏன் சைலண்ட்டாகவே இருக்க அப்படின்னு உங்களை பார்த்து கேட்க, நீங்களும் எனக்கு ஜிமின் மாமாவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் தான் அத்தை அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஜிமின்க்கு இங்கே இடி விழுந்த மாதிரி இருக்குது. மச்சான் என்னடா இது, சம்மதம்னு சொல்லிகிட்ருக்கா, நான் சம்மதம் இல்லைன்னு தானே சொன்னேன். தெரியலையடா, அவன் ஏன் இப்போ மாற்றி சொன்னான், நீ ஆக்ஷன் எப்படிடா காமிச்ச அப்படின்னும்போது அவனும் பண்ணி காமிக்கிறான். ஸோ இப்படி காமிச்சா புரியுதுடா, அவன் ஏன் இல்லைன்னு சொன்னான், என்னவா இருக்கும், ஏன் மச்சான் அப்படி சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. ஸோ 2 பேரும் இப்படி பேசிகிட்ருக்க நீங்கள் தான் ஒரு மாதிரி ஷை ஆகிட்டே நிற்கிறீங்க. ஸோ ஜிம்மினுக்கு உங்கள் மேலே செம்ம கோவம் வருது. சம்மதமா, இவ்வளோ சரியான ஆள் தான் இவன், என் பணத்தை பார்த்துட்டு நான் வேண்டான்னு சொல்லியும் என்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம்னு சொல்கிறான், இவளுக்கு இருக்கு, இவ்வளோ பேசிக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சிட்டே நிற்கிறான். நீங்கள் தான் டக்குன்னு லூனாவை பார்த்துட்டு ஜிமின் வந்து கரெக்டாக லூனா பின்னாடி நிற்க ஜிமின் சட்டுன்னு திரும்புகிறான். ஸோ லூனாவை பார்த்துட்டு பயந்துட்டு அந்த சைடு போய் நின்றுக்கிறான். யார் நீ பேய் மாதிரி வந்து பின்னாடி நின்றுட்டுருக்க, அறிவில்லை, கொஞ்சம் கூட மேனஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவளை திட்டிட்டு போயிடுறான். பாவம் அவள் ஜிமினை பார்த்து ஷாக்கிங்கில் அப்படியே நின்றுட்டு இருந்திருப்பா. ஸோ அதனால தான் அவள் எதுவுமே பேசலை, அவள் பண்ண அந்த பிளானே ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் ஜிமின் அப்படி பேசினதை பார்த்துட்டு லூனா கிட்ட தான் போகிறீங்க. ஒரு மாதிரி அப்செட் ஆகிடுறா.
லூனா சாரிடி, அவர் கொஞ்சம் கோவக்காரரு, அதனால தான் அப்படி பேசிட்டாரு, சாரி ப்ளீஸ்டி கோச்சிக்காத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லூனாட்ட கேட்டுட்ருக்க. லூனாவும் இல்லடி நான்லாம் கோச்சிக்கல, பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஜாலியாக பேசுகிறா. மாப்பிள்ளை செம்ம அழகாக இருக்காரு அப்படி இப்படின்லாம் ரொம்ப பேசுகிறா. ஸோ நீங்களும் ரொம்ப ஷை ஆகிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. உங்கள் ஃபேமிலிக்கே இது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உங்கள் அம்மா தான் மைண்ட் வைஸில் ஒரு வழியாக அவனுக்கும் இவளை பிடிச்சிடுச்சு, இவளுக்கும் அவனை பிடிச்சிடுச்சு. நல்ல வேலை, இனிமேல் இவன் இந்த வீட்டை விட்டு போயிடுவா. இந்த சொத்துக்கும் மொத்த ஆள் அது நான் மட்டும்தான். இனிமேல் இந்த சொத்து முழுக்க எனக்கு மட்டும்தான் சொந்தம், ரத்த சொந்தம். நீ எவ்வளோ வந்து நிற்க மாட்டா, இவ்வளோ அங்கே போயிட்டாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக நின்றுக்குறாங்க. ஒரு மாதிரி சிரிச்ச முகமாகவே நின்றுக்குறாங்க. நீங்கள் தான் உங்கள் அம்மா கிட்டே போயிட்டு அம்மா அப்படின்னு கூப்பிடுறீங்க. உங்கள் அம்மாவும் சொல்லுவோம் என்ன அப்படின்னு உங்களை பார்த்து கேட்குறாங்க. நீங்களும் அம்மா இல்லை, உங்களுக்கும் இந்த மேரேஜில் சம்மதம் தானே அப்படின்னு நீங்கள் கேட்க, அவங்களும் சம்மதம் தான்டா, எனக்கு முழு சம்மதம் அப்படின்னு சொல்லி உங்களை ஹக் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் அம்மா உங்களை ஹக் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் ஒரு மாதிரி டியரி ஐஸோடு உங்கள் அம்மாவை ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அப்படியே ஒரு ஸ்மைலோட ரூமுக்கும் போயிடுறீங்க. அப்படியே தான்டா கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. எல்லோரும் மேரேஜ் டேட்டு எல்லாத்துக்கும் சொல்லி எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஜிமின்க்கு இங்கே அது ஒரு கடுப்பாக இருக்குது. இப்படியே தான்டா மேரேஜ் எப்படி நடந்துச்சுன்னு நீங்கள் யோசித்து பார்த்துட்ருக்கீங்க. அப்போ தான் ஃபாதர் தான் உங்களை கூப்பிடுறாரு. ஒயன் 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 என்னடா ஆச்சு, என்ன யோசிச்சுட்ருக்க அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்க, நீங்களும் ஒன்றும் இல்லை ஃபாதர் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் தான் சைலண்ட்டாக நிற்கிறீங்க. சரி ஸ்டார்ட் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்களும் அப்படின்னு சொல்லிட்டு தலையாடுறீங்க. ஜிமின்ட்டையும் கேட்க, ஜிமினும் பண்ணி தொலைக்கும் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள நினச்சிட்டு அப்படின்ற மட்டும் சொல்கிறான். ஸோ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. ஃபாதர் தான் உங்ககிட்ட கேட்குறாரு, ஒயனாகிய நீ ஜிமினை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா அப்படின்னு உங்ககிட்ட கேட்குறாங்க. நீங்களும் சம்மதம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. சேம் இதே மாதிரி ஜிமின்கிட்டே கேட்க, ஜிமினும் சம்மதம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இப்படியே தான் உங்களுக்கு ஒரு வழியாக மேரேஜும் முடியுது. மேரேஜ் முடிஞ்சு 2 பேரும் கிஸ் பண்ணிக்க சொல்கிறாங்க. ஜிமினும் உங்களை ஒரு மாதிரி பார்க்குறான். உங்களுக்கு அது ஏதோ ஒரு மாதிரி தோணுது, ஏன் அவர் நம்மளை இப்படி பார்க்குறாரு அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ ஜிமின் கிஸ் பண்ண வரான். நீங்களும் ஒரு மாதிரி ஷை ஆகிட்டே நிற்கிறீங்க. உங்கள் சீக்ஸில் தான் லைட்டாக கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணிட்டு அந்த சைடு போய் ஜங்குக்கிட்ட கர்ச்சீஃப் வாங்கி அவன் லிப்ஸை ஒரு மாதிரி தொடச்சிக்கிறான். ஸோ நீங்கள் அதை யாருமே கவனிக்கலை. ஜங்குக்கே ஜிமினை ஒரு மாதிரி பார்க்குறான். இவன் என்ன இப்படி நடந்துக்கிறான், பாவம் இவகிட்ட மாட்டிக்கிட்டு இந்த பொண்ணு என்ன பாடுபட போகிறாளோ கடவுளே. ஆனால் பரவாயில்ல, புரிஞ்சு நடந்துக்கிட்டான்னா போதும். இப்போயோட ஷோபியோட லைஃப்பை விட்டு வந்தானே, கொஞ்ச நாளில் இவனே மாறிடுவான். அது வரைக்கும் பாவம் இந்த குழந்தை பிள்ளை எவ்வளோ கஷ்டப்பட போகிறாளோ தெரியல அப்படின்னு ஜங்குக்கும் யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ அப்படியே தான்டா நீங்களும் அந்த மேரேஜாக முடிச்சுட்டு உங்கள் வீட்டுக்கு தான் வரீங்க. வீட்டுக்கு வந்து ஜிமின் தான் உங்கள் ரூமில் தான் உட்காந்துட்ருக்கான். இப்போ நீங்கள் சைலண்ட்டாக ஜிமின்கிட்ட தான் போகிறீங்க. போயிட்டு மாமா அப்படின்னு நீங்கள் ஜிமினை கூப்பிட, ஜிமின் என்ன அப்படின்ற மாதிரி உங்களை கடுப்பாக கேட்குறான். இல்லை அத்தை உங்களுக்கு இந்த பால் கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்குறீங்க. ஜிமின் உங்களை ஒரு மாதிரி பார்த்து மறைக்க, நீங்களும் இல்லை நீங்கள் காலையிலேருந்து எதுவும் சாப்பிட்லன்னு சொன்னாங்க, அதுக்கு தான் அத்தை இந்த பால் கொடுத்து விட்டாங்க, கொஞ்சமாவது குடிக்க சொன்னாங்க, இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் ஜிமின்கிட்ட நீட்டுறீங்க. ஜிமின் உங்களை ஒரு மாதிரி பார்த்து முறைச்சிட்டு எந்திரிச்சு நின்று அந்த பால் கிளாஸை வாங்கி தூக்கி விசிறிடுறான். உங்களுக்கு எதுக்கு அவன் அப்படி பண்ணுறானே தெரில, அப்படியே ஷாக்கிங்களா அதே பார்த்துட்டு நின்றுட்டுருக்கீங்க. ஓகேடா ஆர்மேஸ், இந்த எபிசோடு நான் இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து பார்க்குறேன். டாடா பாய். இந்த எஃப்எஃப் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நீங்கள் போடுற பூஸ்ட் கமெண்ட்ஸில் தான் நான் நெக்ஸ்ட் பார்ட் போட முடியும். டாடா, லவ் யூ ஆல்.